இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 கஸ்டமர் ரொம்ப லாங்கில் தான் வந்தார். ப்ரோ நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, இல்லை எனக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லாத்தையும் கலட்டி க்ளீன் பண்ணி மாட்டி கொடுங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேக் வீல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமரே சொன்னார், ப்ரோ நான் இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை ப்ரோன்னாரு. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லாம் ஒரு போல் நட்டுமே பக்காவாக பேக் வீலை கழட்டி க்ளீன் பண்ணி க்ரீஸ் பேக் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் அந்த கேரியர் பிளேட்டையுமே க்ளீன் பண்ணிட்டு பிரேக் ஷூலாம் பூசு போட்டு அப்புறம் அவுட்டர் ஸ்பைட்லாம் ரொம்ப ரஸ்டடாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் ரைட் சைடு கேஸ் செயின் ஸ்ப்ரைட் மாற்றினா தான் அதை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஆனால் கஸ்டமர் ரிக்வஸ்ட் வந்து எனக்கு பரவாயில்ல ப்ரோ செயின் ஸ்ப்ரைட் மாற்றினாலும் எனக்கு அதை கழட்டி க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையுமே கழட்டி எனக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாரு கஸ்டமர். சரி ஓகேன்னு கழட்டியாச்சு கஸ்டமர் கேட்டாருன்னு. அதுமாதிரி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓவராக டஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவுமே வந்து பெட்ரோல் போட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டு ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணாச்சு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஒரு மண்ணு கூட இருக்காது. அப்போ ரைட் சைடு கேஸ்லையுமே ஃபுல்லாக மண் அடைஞ்சிருந்துச்சு. ஸோ க்ளீனே பண்ணியிருக்க மாட்டாங்க போல் இது வரைக்கும், அந்தளவுக்கு ஒரு மண். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வாஷ் பண்ணியாச்சு பெட்ரோல் போட்டு. ஸோ கேஸையுமே வந்து பக்காவாக வாஷ் பண்ணியாச்சு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அப்புறம் ப்ரீத்தர் டியூப் ஒன்று போயிருந்துச்சு. ஸோ அந்த ப்ரீத்தர் டியூபுமே மாற்றியாச்சு. பிரேக் பெடல் ஸ்டாப்பர் ரப்பரு அப்புறம் வந்து ஆயில் ஃபில்டரையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஆயில் ஃபில்டரும் வந்து பூசு போட்டாச்சு. அப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் கழட்டி க்ரீஸாக போட்டு ஆயில் போட்டாச்சு. அப்புறம் சுவிச்சஸ்லாம் கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபோல்டிங் புட்ரஸ் ஒன்று போயிருந்துச்சு. ஸோ அதையுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் கிளச் கேபிள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த லிவர்லலாம் க்ரீஸ் பேக் பண்ணிட்டு கிளச் கேபிள்லாம் பக்காவாக ஆயில் லூப் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் எம்சி கிட்ட பம்புமே போயிருந்துச்சு. ஸோ பிரேக் பிடிச்சா ரொம்ப உள்ளே போகுது ப்ரோன்னு சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு ரிப்பேர் கிட் மட்டும் மாற்றிடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு ரிப்பேர் கிட் வாங்கி மாற்றியாச்சு. அப்புறம் இன்ஜின் ஆயிலுமே ஊற்றியாச்சு. ஸோ நிறையா ஒர்க் பண்ண இந்த வண்டியில் நாளைக்கு வீடியோவில் போடுறேன், ஒரே வீடியோ எல்லாத்தையும் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு பண்ணணும்னா புல்லட் வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டார் கேரேஜ்.